ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் களஞ்சியம் சேனலில் இந்த மாதிரி பர்ஸ் எப்படி போடலான்றதை பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். வயர் கூட ஐட்டம், மேக்ரோமிக் ஒர்க், வயரில் டாய்ஸ் எல்லாமே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து க்ரீன் கலர் வயர் எடுத்துருக்கிறேன் பர்ஸ் பண்ணுறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா 3 அடி வயர் எடுத்துக்கோங்க. 3 அடியில் வயர் எடுத்துக்கணும். 1 பாருங்கள், இதளவுக்கு 1 அடி, 2, 3 அடியில் 20 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 20 வயர் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பர்ஸாக தான் இருக்கும். இதே இதில் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் பர்ஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா 4.5 அடிக்கிட்ட எடுத்துக்கோங்க. 4.5 அடியில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 6 அல்லது 8 வயர் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா வயருமே ஒரே அளவு மடித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா வயருமே ஒரே அளவுக்கு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண வயர் எல்லாத்தையுமே ஒரே அளவு மடித்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஒரே அளவு மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. மடித்த வயர் எல்லாத்தையுமே நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு சாதாரணமாக போடுற பேசிக் நாட் தான் போடணும். நம்ம சாதாரண வயர் கூட நிறைய போட்டிருக்கிறோம். வயர் கூட ஐட்டம் எல்லாமே நிறைய போட்டிருக்கிறோம். அது எல்லாமே வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வயர் கூடை மாடல்னு சொல்லிகிட்டே இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா பக்கமுமே ஒரே அளவு இருக்குதான்றதை செக் பண்ணி பார்க்கணும். வயரோட அளவு ஒரே அளவு இல்லைன்னா நீங்கள் எந்த வயர் ஹைட்டாக இருக்குதோ அதை பிடிச்சிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதே மாதிரி எல்லா பக்கமுமே செக் பண்ணி பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த இதுலேயும் கம்மியான அளவு தான் இருக்குது, அதையும் பிடிச்சிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் 2 நாட் இதே மாதிரி எடுத்துகிட்டு எப்படி ஜாயின் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். நம்ம கிராஸ்கட் கூடையிலலாம் எப்படி நாட் போடுவீங்களோ அதே மாதிரி தான். பாருங்கள், இந்த 2 வயரையுமே எடுத்துகிட்டு நாட் போட்டுக்க வேண்டியதான். 2 நாட்டில் உள்ள ஒவ்வொரு வயரை எடுத்துகிட்டு நாட்டை போட்டுக்கோங்க. மேல் பகுதியிலையும் நாட் போட்டுக்கணும், அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் நாட் போட்டுக்கணும். டோட்டலாக 20 வயர் கட் பண்ணிக்கணும் 3 அடியில். இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இப்போது இதே மாதிரி எல்லா நாட்டையுமே போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். இப்போது 2 நாட் போட்டு வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்னொரு நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு நாட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். அதில் மேலே உள்ள வயரை விட்டுறணும், கீழே உள்ள வயரில் தான். நான் பிடிச்சிருக்கிற வயரில் மட்டும்தான் எப்பயுமே நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரணும். இந்த வயர்லையும் இந்த வயர்லையும். இப்போது இந்த 2 நாட்டையும் போட்டு முடிச்சிடுங்க. மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் நாட்டை போட்டு முடிச்சிடணும். அதே மாதிரி கீழ்ப்பகுதியிலையும் நாட்டை போட்டுருங்க. 2 பக்கமுமே நீங்கள் மாற்றி மாற்றி நாட்டை போட்டுகிட்டே வந்துடுங்க. நம்ம பிஸ்கட் நாட் கூட எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கிறோம். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், 3 நாட் ஜாயின் பண்ணியிருக்கிறோம். மேலே 2 கீழே 2 வந்திருக்குது. இப்போது அதே மாதிரி இந்த இடத்துல திரும்பவும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் வயர் பிடிச்சிருக்கிற இடத்துல தான் நாட் போடணும். இந்த இடத்துலையும் திரும்பவும் நாட்டை போட்டுக்கோங்க. மேல் பகுதியில் நாட்டை ஃபுல்லாகவே நீங்கள் டைட்டாகவே போட்டுக்கோங்க. இந்த பர்ஸுக்கு கிளாத்தும் எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். பாருங்கள், நாட்டை போட்டேன். மொத்தம் 4 நாட் போட்டிருக்குது. அதுக்கு மேலே 3, 1 2 3 4, அதுக்கு மேலே 3, கீழே 3 நாட் போட்டிருக்குது. அதே மாதிரி இருக்கிற நாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், நான் பிடிச்சிருக்கிற இடத்துல தான் நீங்கள் நாட்டை போடணும். மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் நாட்டை போட்டுருங்க. டர்ன் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு நாட்டை போட்டு விட்டுருங்க. நீங்கள் கிராஸ்கட் கூட போடும்போது மேல் பக்கம் ஒரு நாட் போட்டிங்கன்னா கீழ்ப்பக்கமும் நாட்டை கண்டினியூஸாக போட்டு முடிச்சிடுங்க. இல்லைன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஒரு பக்கம் மட்டும் போட்டுகிட்டே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கூட வராது. மொத்தம் பாருங்கள், 1 2 3 4 5 நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம். இதே மாதிரி தான் நீங்கள் இருக்கிற நாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வயரை எடுத்துகிட்டு ஒரு நாட்டை எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
இந்த இடத்துல ஒரு நாட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலும். இந்த பர்ஸ் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் ஒரே நாளில் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இதெல்லாம் நம்ம அம்மாலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பர்ஸெல்லாம். இப்போ தான் நம்ம வந்து டிசைனாக பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டு முடிச்சிருங்க. 1 2 3 4 5 6 போட்டிருக்கிறேன். இதே மாதிரி 10 நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், நான் 10 நாட்டையும் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கு மேலே கீழே நாட் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி மேல் பகுதியில் 1 2 3 4 5 6 7 8 9 10 9 மேலே 9 கீழே 9 இருக்கும். இதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்றதையும் பார்த்துடலாம். இப்போ இது ஃபுல்லாகவே போட்டிருந்தோம். 10 மேலே 1 கீழே 1 சென்ட்ரு பாயிண்ட்டோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 1 கீழே 1 போட்டிருக்கிறோம். சென்ட்ரு பாயிண்ட்டோட சேர்த்து மொத்தம் 3 லைன் போட்டிருக்கோம். இப்போ 4வது லைன் போடுறோம். இப்போ நம்ம மேல் பகுதியில் போடுறோம். மேல் பகுதியில் போட்டால் உடனே கீழ்ப்பகுதியிலையும் நீங்கள் போட்டுறணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மேல் பகுதியில் ஒரு நாட் போட்டுகிட்டே வர்றோம். அந்த லைனை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த நாட்டை ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நாட்டை ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வந்துடணும். இந்த நாட்டை ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடணும். இப்போது சென்ட்ரு பாயிண்ட்டுக்கு மேலே 2வது லைன், சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே 2 லைன் போட்டுட்ருக்குறோம். அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் சென்ட்ரு பாயிண்ட் அதுக்கு கீழே ஒரே ஒரு லைன் தான் போட்டிருக்கிறோம். அடுத்த லைனையும் அடுத்து போடணும். பாருங்கள், இருக்கிற 2 நாட்டையும் போட்டு முடிச்சுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10 9 8 அந்த அளவில் இருக்கும். சிலருக்கு தப்பாக வருதுன்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற கவுண்டிங்கையும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், போட்டு முடிச்சாச்சு. பாருங்கள், 1 சென்ட்ரு பாயிண்ட் 1 அதுக்கு மேலே 2 போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. அதே மாதிரி இந்த சைடு டர்ன் பண்ணிவிட்டு உடனே போட்டு முடிச்சிடுங்க. சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே 1 போட்டிருக்கிறோம். 2வது லைனையும் போட்டு முடிச்சிடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் பார்ட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த லைனை ஃபுல்லாகவே நம்ம வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு கீழே 2, சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே 2, இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வந்துடுங்க. பாருங்கள், இதை ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு முடிச்சுட்டே இருக்கணும். இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடணும். பாருங்கள், சென்ட்ரு பாயிண்ட்டு அதுக்கு மேலே 1 2 2வது லைனை ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பேஸ் போட்டு முடிச்சிடணும். இப்போ கவுண்டிங்கில் காட்டுறேன், அதை பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8. மேலே 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 9 8 அந்த மாதிரி வந்து முடிஞ்சிருக்கும். அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் 10 9 8 அந்த மாதிரி முடிச்சிருக்கோம். டோட்டலாக 5 லைன் போட்டு முடிச்சிருக்கிறோம். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுக்கணும். அடுத்து இதே மாதிரி பார்ட் 1 வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேஸ் பார்ட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் பேஸ்க்கு மேலே கார்னர் எப்படி டர்ன் பண்ணலாம், பர்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற வீடியோஸ் எல்லாமே நான் கொடுக்குறேன். இது வரைக்கும் கைத்தொழில் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.